டிஜிடெக் பிராண்டில் உள்ள ஒரு ட்ரைபேட் வித் மோனோபேட் இதுக்கான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாக்ஸோட ஓவரால் ஹைட்டை நம்ம மெஷர் பண்ணிடலாம். எக்ஸாக்டாக 2 ஃபீட் இருக்குது. லெங்த் ஒரு 5 இன்ச்சுக்கு உள்ளே இருக்குது. டிஜிடெக்கில் பிளாட்டினம் சீரீஸ் ஹெவி டியூட்டிங்கிற ஒரு ட்ரைபேடும் இருக்குது. ப்ரொஃபஷனல் டிவி ட்ரைபேட் கம் மோனோபேட். மோனோபேட்னா தனியாக ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும். இதோட மாடல் நம்பர் DPTR 895VD. லெஃப்டில் ட்ரைபேட், ரைட்டில் இருக்கிறது மோனோபேட். கன்வெர்ட் இன்டு மோனோபேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மிடில் இருக்கிறது அப்படியே தனியாக நம்ம கலத்திட்டோம்னாலே ஒரு ஸ்டிக் மாதிரி வந்துடும். அதை மட்டுமே வச்சு ஏதாவது ஃபோட்டோஷூட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ட்ரைபேட்லேயே லோ லெவல் இருக்கும். பட் டாப்பில் கேமரா வச்சு கரெக்டான ஃபோட்டோஷூட்டுக்கு அது பெரிய அளவில் செட் ஆகாது. டாப் வியூவில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மோனோபேட் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா குக்கிங் பேஸ்டான ஏதாவது ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரைபேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் மல்டி பர்பஸ் ஹெட் ஃபார் லோ லெவல் ஷூட் அப்படின்னு தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஷனல் அண்ட் ஸ்டடி ஃபார் டிவி கேமரா. இந்த பாக்ஸோட ஆப்போசிட்லேயும் சேம் கண்டென்ட் தான் இருக்கும். ஒரு சைடில் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. மேக்ஸிமம் லோட் 4 to 5 kgs அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக 5 kgக்கு நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. 4 kgக்கு உள்ளே வைக்கிறது சேஃப். பாக்ஸ் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஏன்னா அமேசான்லேருந்து வரும்போது எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பேக்குமே இல்லை, டைரெக்டாக இதிலே தான் வந்தது. மேக்ஸிமம் ஹைட் 6.39 feet. 3 feetக்கு மேலே வந்துச்சு அப்படின்னாலே எம்எம்ல டைமென்ஷனை கொடுக்கறது எந்த ஒரு யூஸும் இல்லை. ஃபோல்டட் ஹைட் 3.11 feet. எனக்கு தெரிஞ்சு எம்எம் ஃபீட் இந்த ரெண்டுக்கும் பதிலாக இன்ச்சஸ் வச்சுருந்தாங்கனாலே ஒரே டைமென்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். டியூப் டயா, அதாவது பைப்போட டயா நினைக்கிறேன், 26 mm கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த ட்ரைபோட வெயிட் ஆல்மோஸ்ட் 2 kg தான். 1.8 kg இருக்குது. செக்ஷன்ஸ் 5 இருக்குது. லெக்கில் 4 இருக்கும். மோனோபேடை நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பாட்டமில் அவங்களோட சோசியல் மீடியாக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. இன்னொரு சைடில் பார்க்கலாம் பேன் ஹெட். இதான் மெயினான செக்ஷன். இதில் தான் நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் கண்டிப்பாக இதில் டேரெக்டாக மாட்ட முடியாது. அதுக்கு ஒரு மொபைல் ஹோல்டர் தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும். லெக் லாக் சிஸ்டம். மெட்டீரியல் எல்லாமே அலுமினியம் ப்ளஸ் பிளாஸ்டிக் தான். இதில் ஹேண்டில் பற்றி இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஸ்டிக்கர் இருக்குது. மிட் லாக், ஃப்ளிப் லாக். எப்போயுமே ட்ரைபேட் வாங்கும்போது பாட்டமில் இந்த ரப்பர் கிரிப் இருக்கணும். இல்லாட்டி நார்மலாக யூஸ் பண்ணும்போதே ஷேக் ஆகும். ஸோ ட்ரைபேடை பொறுத்தவரையில் இந்த ரப்பர் ஹோல்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆகஸ்ட் 2024 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மேனுஃபேக்சரிங் டேட் இல்லை. இப்போதைக்கு அமேசானில் 2500 3000 இது அவைலபிள் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் மேட் இன் PRC. இப்படி யூஸ் பண்ணால் யாருக்கும் தெரியாது நினச்சிட்டாங்களோ என்னவோ. அதாவது சைனா மேடு இல்லை, மேட் இன் சைனா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டமில் பிராண்ட் நேம், மாடல் நம்பர், டாப்லேயும் சேம் தான். அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓரளவு பெட்டரான ஒரு கேரி பேக் ஒன்று இருக்குது. டிஜிடெக் பிளாட்டினம் இவங்களோட காமன் பேக் இல்லை, இந்த ப்ராடக்ட்டுக்குன்னே, அதாவது இந்த சீரீஸுக்குன்னே தனியாக அதை மேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குவாலிட்டி வைஸ் இது ஓகே தான். இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். இந்த லெக்கில் உள்ள ஸ்பாஞ்ச் லெஃப்ட் சைடில் இருக்குது. பட் ஸ்பாஞ்ச் கிரிப்புன்னு ரைட் சைடில் தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆல்ரெடி பாக்ஸ்லேயே பார்த்துட்டோம். இன்னொரு சைடில் ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களே இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். தேவை அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணி பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். நோட்ஸில் நிறைய பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் மெயினாக இதில் எங்கேயுமே ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணி கூட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் வீடியோவில் கூட நான் யூசர் மேனுவலை காமிக்கிறேன். டிஜிடெக் பிளாட்டினம் அண்ட் மாடல் நம்பர், மெட்டீரியல், அப்புறம் பில்ட் குவாலிட்டி இப்போதைக்கு நீட்டாக இருக்குது. பட் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ நாளைக்கு இதே லுக்கில் இருக்குது அப்படிங்கிறத. அப்படி ஏதாவது மேஜராக நான் ஃபேஸ் பண்ண அப்படின்னா கமெண்டில் நான் பின் பண்ணுறேன். பேக்கிங் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக பண்ணலை. ஏன்னா இப்போவே ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. இதை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. 300க்கு கீழே உள்ள ட்ரைபேட் வாங்கணும் அப்படின்னாலே இந்த ஸ்ப்ரிட் லெவல், அதாவது பபிள் லெவல் இருக்கும். ஆனால் அதை விட இந்த பிளேஸில் உள்ள லெவல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இது மெயினாக ஃபோட்டோகிராஃபிக்கான ஒரு ட்ரைபேட் அப்படிங்கிறதுனால ஹேண்டில் ஃபோல்டு பண்ணுற மாதிரி கூட கொடுத்துருக்காங்க. இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. இது லைட்டாக கலத்திட்டு மோனோபேடை தனியாக எடுத்துடலாம். இதோட ஹைட்டை நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன். மோனோபேடில் உள்ள பைப்போட லெங்த் 1 feet இருக்குது. இப்போ ட்ரைபேட் பார்க்கலாம். எல்லாமே ஃபோல்டில் இருக்குது. ஓவரால் 18 inches இருக்குது. இதில் இருக்கிறது எல்லாமே அலுமினியம் ப்ளஸ் பிளாஸ்டிக் சேர்த்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஹார்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே சீக்கிரமாக டேமேஜ் ஆயிரும். இதில் டைரெக்டாக கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை கலத்திட்டோம் அப்படின்னா வெர்டிக்கல் பேஸ்டான ரெக்கார்டிங்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மொபைல் கேமரா ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் வெயிட் ஏறிடும். அந்த டைமில் கண்டிப்பாக இது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள ஹெட்டை நம்ம கலத்திட்டு இதில் ஏதாவது மைக்
இல்லைனா லைட் தேவைப்பட்டால் அம்பர்லா கூட இதில் நம்ம மாட்டிக்கலாம். ஸோ இதான் மோனோபேட். கம்மி பட்ஜெட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாக மேக்ஸிமம் ஹைட்டோட ஒரு ட்ரைபேட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதில் 5 டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இருக்குது மோனோபேடோடு சேர்த்து. ஸோ நல்ல ஹைட்டாக இருக்கும். மெட்டீரியல் வைஸ் உண்மையிலே ஸ்டாண்டர்டாக இருக்குது. இந்த செக்ஷன் நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்க்ரூ நம்ம கனெக்ட் பண்ணுற இடத்துல எல்லாமே சீக்கிரமாக டேமேஜ் ஆகும். ஏன்னா அலுமினியம் ப்ளஸ் இதில் பிளாக் கலரில் பெயிண்டிங் வேறு இருக்குது. ஸோ கொஞ்சம் சாஃப்டாகவே யூஸ் பண்ணுங்கள் ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா. இப்போ எக்ஸ்டென்ஷன் எடுத்துகிட்டு மெஷர் பண்ணி பார்க்கலாம். இது ஆல்மோஸ்ட் 10.5 இன்ச்சஸ் இருக்குது. ஆல்ரெடி ஃபோல்டு பண்ணி பார்க்கும்போது 18 இன்ச்சஸ் இருந்தது. ஸோ 18 + 10.5 இன்ச்சஸ். செகண்ட் எக்ஸ்டென்ஷன் 11 இன்ச்சஸ் இருக்குது. தேர்ட் 12 இன்ச்சஸ் இருக்குது. ஃபோர்த் ஒன் 13 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ ஓவரால் 64.5 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ மோனோபேடோட ஹைட் பார்த்துடலாம். ஸ்டிக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மெஷர் பண்ணோம் அப்படின்னா 16 இன்ச்சஸ் இருக்குது. ஒரு ஸ்டெப் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இது 11 இன்ச்சஸ் இருக்குது. செகண்ட் ஸ்டெப் 10 இன்ச்சஸ். தேர்ட் ஸ்டெப் ஆல்மோஸ்ட் 10 தான். ஃபோர்த் ஸ்டெப் இதுவும் 10 தான். ஸோ மோனோபேட் மட்டும் 57 இன்ச்சஸ் இருக்குது. மோனோபேடை நம்ம ட்ரைபேடில் கனெக்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அஃபிஷியலி அவங்க மென்ஷன் பண்ண டைமென்ஷனில் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிரும். இப்போ ட்ரைபேட் ப்ளஸ் மோனோபேட் ரெண்டுமே கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதை வச்சு நம்மளால் ஈஸியாக டைட் பண்ண முடியும். இது நல்ல ஸ்டாண்டர்டாகவும் ஹேண்டியாகவும் இருக்குது. இதை நம்ம கலத்திட்டு இந்த மாதிரி யூஸ்வலான ட்ரைபேட் கான்செப்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஓவரால் வியூ. மேக்ஸிமம் ஹைட்டாகவே இருக்குது. இதில் மோனோபேடையும் சேர்த்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 1000 to 1500க்கு உள்ள ஒரு ட்ரைபேட் வாங்குறத விட இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் டைம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் ஹோல்டரும் சேர்த்து இதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 100% ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும். இதே மாதிரியான ஒரு ட்ரைபேட் இருக்குது. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஃப்ரேமோட ஹைட்டை லெக்கில் அட்ஜஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி டெம்பரரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மோனோபேட் இருக்கிறதுனால அவங்க கொடுக்கல. குக்கிங், ப்ராடக்ட் ஃபோட்டோஷூட் இந்த மாதிரியான பீப்புளுக்கு இது ஒரு பெஸ்ட் ட்ரைபேட். இதில் ஹரிசாண்டல் ரொட்டேஷன் ஒரு பெரிய ஸ்பெஷலாக இருக்குங்கிற ஒரு ட்ரீமிங்கில் தான் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஸ்மூத்தாக இல்லாமல் அப்படியே விட்டு சேர்க்காது. அதில் ஏதோ ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணால் இது ஃபிக்ஸ் ஆயிருமோ நினச்சேன். பட் மேனுவலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஹரிசாண்டல் பேஸ்டாக ரொட்டேட் பண்ணுங்கிற எண்ணத்தையும் நான் கைவிட்டுட்டேன். ஸோ அதுக்காக நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் கரெக்டாக ஸ்மூத்தாக இல்லை. ஸோ மெயினாக இந்த ப்ராடக்ட்டில் நான் மிஸ் பண்ணதாக பார்க்குறது மொபைலுக்கான ஒரு ஹோல்டரை இவங்க கண்டிப்பாக கொடுத்துருந்துருக்கலாம். ரெக்கார்டிங் டைமில் இதில் இருக்கிற ஹேண்டில் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். கரெக்டாக நம்ம மேலே இடிச்சிட்டே இருக்கும். அதனால் இதை நான் மேனுவலாக கட் பண்ணிட்டேன். இதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி வேறு ஒரு லொக்கேஷனில் வைக்காமல் இப்போ வரைக்கும் ஒப்பேத்திட்டு இருக்காங்க. டிஜிடெக்கில் இதோட பெருசாக ஹைட்டாக வேறு இருக்குது. மோனோபேட் இருக்கிறதுனால வேறு ஒரு லொக்கேஷனில் ஓரளவு மேட்ச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிடலாம். சப்போஸ் செட் ஆகலை அப்படின்னா டிஜிடெக்லேயுமே இதை நான் கட் பண்ண தான் போகிறேன். ஓவரால் இந்த ப்ராடக்ட் மெட்டீரியல் வைஸ், பில்ட் குவாலிட்டி வைஸ், ப்ரைஸிங் வைஸ் எல்லாமே ஓகே. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.